திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விசாரித்து வந்த திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஷ்ணுபிரியா நேற்று தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கோகுல்ராஜின் மரணத்தை விசாரித்த அதிகாரி விஷ்ணுபிரியாவின் மரணத்தில் சந்தேகங்கள் எழுவதாகவும் இதற்கு உயரதிகாரிகளின் நெருக்கடியே காரணம் என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேஸ் எடுத்து நடத்துறது சாதாரண கேஸ் கிடையாது. இட் இஸ் சென்சேஷனல் இஷ்யூ. அது அவன் வாட்ஸ்அப் மூலமா நிறைய தடவை மிரட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸில் பர்டிகுலர் கேஸில் அவனை பிடிக்கணுன்றதாகவே ரொம்ப பிகரஸாக இருந்துறாங்க. இது சில பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்கள அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்களை ஸ்கேப் போட் ஆகிட்டாங்க வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனிமையை ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். நாங்கள் 2 பேரும் வி ஆர் போத் எம்ப்ளாய்டு. நாங்கள் கடலூரில் இருக்கிறோம். என் மிஸ்ஸஸ் உடம்பு சரியில்லாத வர நான் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறேன். என் டாக்டரை பார்க்க முடியாது, அடிக்கடி பார்க்க முடியாது. அப்போ தனிமையாக இருக்கும்போது பல வழிகளில் அது வாட்ஸ்அப் மூலயமா, ஃபோன் மூலயமா, வேறு யார் மூலயமா டைரெக்டாக பண்ண முடியாது. போலீஸாக டைரெக்டாக பண்ண முடியாது. வேறு வழிகளில் உத்திகள் கையை அண்டர் பண்ணியிருக்கான். அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இதாகிருக்கு. நேற்று எஸ்பி கூட்டு பேசிக்கிறா. அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு தெரியாது. 5:30 மணிக்கு நடந்தது. அப்புறம் பார்த்தோம், அவ்வளோதான். மன உளைச்சல் தாங்க. அவங்க மேலதிகாரிகள் கொடுத்த மன உளைச்சலால் தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க. வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வந்த 2 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் கூட நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். அவங்க கூட கடைக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்நிலையில் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணத்திற்கு காவல்துறை அதிகாரிகளே காரணம் என சக அதிகாரியும் விஷ்ணுபிரியாவின் தோழியுமான கீழக்கரை டிஎஸ்பி மகேஸ்வரி புகார் கூறியுள்ளார். அந்த கேஸோட அவளை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ண விடலை. இதில் நீங்களே விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரியும். அந்த கேஸை ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ண விடலை. அண்ட் சுப்பீரியர் ஆஃபீஸரோட கைடன்ஸ் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறா. இல்லை, எங்கள் பேட்ச்லேயே ஏடிஜிபியாக வரக்கூடிய தகுதி உள்ள ஒரே ஆள், ஏஜ் உள்ளவள் அவள் தான். யங் பர்சன், எனர்ஜெட்டிக் பர்சன், ஹானஸ்ட் பர்சன், ஹார்ட் ஒர்க்கர். எங்கள் பேட்ச்சில் எல்லாத்துக்கும் ஒருத்தர் பிடிக்கணும், அது அவளை தான். பண்ணிக்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பண்ணப்பட்டிருக்கா, அதுதான் என்னோடது. நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மற்றும் போலீஸ்காரர்களை ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவிலே டார்ச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காரணங்களின் அடிப்படையில், அந்த டார்ச்சர்களின் அடிப்படையில் தான் இந்த அம்மா தற்கொலை செய்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. எனவே இது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள தமிழக அரசை வலியுறுத்துகிறோம்.